ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடம்ப பார்த்துக்கோங்க, வெளியே பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ மீண்டும் டிஎன்இ சம்பந்தமான மற்றும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமுக்கு தேவையான காலேஜ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ல விஷயங்கள் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவும் சரி, நம்ம சேனலும் யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறியோ தயவுசெய்து அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. யாருக்கு சாய்ஸ் புக்கிங்க்கு ப்ரீ புக்கிங் பண்ணுவோம், ஃபஸ்ட் ரவுண்டை புக்கிங் பண்ணணுமோ, ஸோ நீங்கள் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி எதிர் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. எங்களுடைய கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டா. சரிங்களா? ஸோ ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன அதே விஷயங்கள் தான். சாய்ஸ் ஃபில்லிங்கை 2 கேட்டகரியாக பிரித்து நாங்கள் இங்கே உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே எல்லாமே நாங்கள் கொடுக்குறது எங்களுடைய சஜஷன்ஸ் தான். இந்த சஜஷன் எப்படி பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போயிருக்கோம். ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை மெக்கானிக்கல் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி அந்த கோர்ஸை ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டு காலேஜை சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். எந்தெந்த காலேஜ்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு மெக்கானிக்கல் இருக்கிற வெவ்வேறு கோர்ஸஸை என்ன பண்ணியிருக்கோம் எடுத்துக்கிட்டு காலேஜை ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டு அந்த காலேஜில் எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறது ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோ முன்னாடி போட்டுருக்கோம். அதாவது கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் போனீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே டோட்டல் அனாலிசிஸில் என்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அது எந்த கேட்டகரிக்குள்ளே வருங்கிற மாதிரி உங்களுக்கு மெக்கானிக்கல் ரிலேட்டடாக, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக, எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக 23 வகையான கோர்சஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமுக்குள்ளார வரும். இது எல்லாமே மெக்கானிக்கல் கேட்டகரிக்குள்ளார வரும். பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் இது எல்லாமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இதை என்ன பண்ணியிருக்கு, இது ஜென்ரலைஸ்டு லிஸ்ட். உங்களுக்கு டோட்டலாக இருக்கிற கன்சால்டேட் லிஸ்ட் கொடுத்துருவோம். 23 கேட்டகரி இருக்கு. இப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அடுத்த வீடியோவில். சாரி, அடுத்த ஸ்லைடில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் தான் என்னுடைய மேஜர் இன்ட்ரெஸ்ட், நான் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீமில் தான் போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது இந்த 15+2 17 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். வேற இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்குள்ளே தான் வரும். ஆனால் ஆட்டோமொபைல் செக்டர்னு எனக்கு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் தான் போகணும், எனக்கு ஆட்டோமொபைலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த 1 கேட்டகரி 1-2 எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் இருக்குது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அதில் வந்து எஸ்எஸ் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் அவைலபிள். ஓகேங்களா? வேற நான் ஏரோநாட்டிக்கல் அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 2 ஸ்ட்ரீம் தான் இருக்குது. ஒன்று ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம், அல்லது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதேமாதிரி மெக்கானிக்கல் இல்லாமல் அது சம்பந்தமான டைரக்ட் மெக்கானிக்கல் இல்லாத கோர்சஸ் படிக்கணும்னா உங்களுக்கு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. பட் இது பேஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக், இதில் மெட்டலர்ஜி சம்பந்தம் நிறைய விஷயங்கள் நீங்கள் மெக்கானிக்கலி படிப்பீங்க. ஸோ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒத்து வரும். ஸோ மெட்டலர்ஜி இன்ஜினியரிங், அதிலே எஸ்எஸ் கோர்ஸ் இருக்குது, மைனிங் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது. இது போக தனியாக பாருங்கள் மெரைன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட் கோர்ஸ் இருக்குது. அது என்டையர்லி டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டு. விருப்பம் இருக்கிறவங்க மெரைன் இன்ஜினியரிங் போய் படிக்கலாம். இப்போ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், ஆஸ் அன் அகாடமிஷியனாக எங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பொறுத்து என்ன உங்களை நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம்னா, லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம்ல இந்த ஃபர்ஸ்ட் 15 கோர்சஸ், இந்த கோர்சஸ்குள்ளே மட்டும் உங்கள் ஆப்ஷன்ஸை முடிஞ்ச வரைக்கும் பிளான் பண்ணுங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? ஏன்னா ஆஸ் எ மெக்கானிக் இன்ஜினியர் நீங்கள் ஒரு கோர்ஸை படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போனாலும் நீங்கள் ஃபிட் ஆகிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு காமன் பர்சனாலிட்டி மாதிரி. கிரிக்கெட்டில் ஒரு காலத்தில் சூப்பர் சப்ஸ்டியூட்னு இருந்தது. பவுலிங்கும் பண்ணலாம், பேட்டிங்கும் பண்ணலாம், ஃபீல்டிங்கும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி இது வந்து ஆல்ரவுண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிற அந்த பேஸ் கோர்ஸ் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கலாம். வேற இப்போ ரைட் சைடில் கொடுக்குற ஸ்பெஷல் கோர்சஸ் பாருங்கள். இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் சம்மந்தமான ஒரு இடத்துல ஒரு வேகன்சி கிரியேட் ஆகுதுன்னா அது ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் வரும். கொண்டு போய் அதை ரெப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த 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 பொசிஷனுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியருமே எலிஜிபிள். புரியுங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேன் ஆல்சோ கோ அண்ட் டூ த சேம் ஜாப் வாட் அன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேன் டூ. பட் வேற ரிவர்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது மெக்கானிக் இன்ஜினியர் செய்கிற வேலையை ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் போய் செய்ய முடியாது. அங்கே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இதே ப்ராப்ளம் தான் மற்ற ஃபீல்டுக்கும். வேற ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இது ஸ்கோப் ரொம்ப கம்மி. ஸ்கோப் கம்மினா நான் சொல்ல நேரோ டவுனான ஸ்கோப். அதாவது ரொம்ப அருமையான ஃபீல்டு. ஏரோநாட்டிக்கலாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், மெட்டீரியல் எல்லாமே அருமையான ஃபீல்டு, நல்ல ஃபீல்டு. ஆனால் என்னன்னா உங்களுக்கு ஸ்கோப் ரொம்ப கம்மி. வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான இது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் இதில் வந்து நானும் போனேன்,
ஒரு 4 வருஷம் காலேஜ் படித்தேன், ஒரு 60% வாங்கினேன், 70% 80% வாங்கினேன்னு சொல்லி வெளியே வந்தால் பத்தாது. நீங்கள் அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக படிக்கணும். ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னா நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கூட காம்பீட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய கேலிபரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், மெட்டலர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் இல்லை மெரெயினாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படின்னா நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது. நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணணும், பண்ண முடியும். நான் அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அதான், என்னுடைய எய்ம் அதான் நினைச்சா மட்டும் இந்த கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் பேசாம மெக்கானிக் எடுத்து படிச்சிருங்க. ஏன்னா ஒரு மெரைன் இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும், மெட்டலஜிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், மைனிங் ஃபீல்டாக இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் ஃபீல்டாக இருக்கட்டும், அவசியப்பட்டுச்சுன்னா ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? மெட்டலஜியில் ரொம்ப இன்டெப்த்தாக போய் மெட்டீரியல் சயின்ஸை பற்றி போய் பார்க்கும்போது மெக்கானிக் இன்ஜினியர் அங்கே சூட்டபுளாக இருக்காது. ஆனால் மெக்கானிக் இன்ஜினியர் கொஞ்சம் உட்காந்து ட்ரெயின் அப் பண்ணி படிச்சானா ஹி கேன் டூ தட். மைனிங் இன்ஜினியரிங் அப்படி தான், ஏரோஸ்பேஸும் அப்படி தான், மெரைனும் அப்படி தான், ஆட்டோமொபைல் அப்படி தான். பட் ரிவர்ஸ் இஸ் நாட். ரிவர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறல, இண்டஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஒரு மெரை இன்ஜினியரிங் படிச்சவனை கொண்டு போய் ஒரு மெக்கானிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, வேண்டான்றவங்க. ஒரு ஏரோஸ்பேஸ் படிச்சவனை கொண்டு போய் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு இருக்க ஜென்ரலான ப்ராப்ளம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் நிதானமாக யோசிங்க. அதே மாதிரி மெக்கானிக் இன்ஜினியரிங் ஃபீல்டில் கூட பார்த்துங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், நிதானமாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி படிக்கணும்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது கிடைச்சிட்டாவே சந்தோஷம். ஒருவேளை உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு மெக்கானிக் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னா நிறைய பாருங்க, மெக்கட்ரானிக்ஸ் இருக்கு நிறைய. ஆனால் அந்த ஆர்டரை நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, மெக்கானிக்கல் கிடைக்கலையா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அதுவும் கிடைக்கலையா மேனுஃபேக்சரிங்ல கொடுங்க, அதுக்கப்புறம் மெக்கானிக் அண்ட் மெக்கானிக் இப்படி ஆர்டர் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் போக ட்ரை பண்ணுங்க. இதில் ஆப்ஷன் நம்பர் 10 அண்ட் 11 இருக்கு பாருங்க. அது ரொம்ப யூனிக்கான ஆப்ஷன். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது ரொம்ப யூனிக்கான. இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். பட் ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சுவேன் நாளைக்கு வந்து மெக்கானிக் இன்ஜினியர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுவும் கொஞ்சம் ரிஸ்கான ஃபீல்டு தான். பட் ஆனால் என்னன்னா இதுக்கு ஸ்கோப் ஜாஸ்தி. நீங்கள் மற்ற இந்த ஆட்டோமொபைலோ, ஏரோநாட்டிக்கலோ, மெட்டலர்ஜியோ, மைனிங்கோ, மெரைனோ பார்க்கும்போது அதை விட இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் கொஞ்சம் ஸ்கோப் ஜாஸ்தி. பர்டிகுலராக இண்டஸ்ட்ரியில், அதாவது அப்ராடில் நல்ல ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. உங்கள் சாய்ஸஸ் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. இன்றைக்கி ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் தான் பெரிய லெவலில் போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவசரப்பட்டு ரொபாட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் ஒரு கோர்ஸ் எடுத்துடாதீங்க. வேறு வழி இல்லைன்னா அதை படிங்க. பட் ட்ரை டு கிவ் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடிஞ்ச வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து மெக்கானிக்கலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வர ஒரு சப்ஜெக்ட் தான். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் நீங்கள் படிக்க போகிற ஒரு சப்ஜெக்ட் தான். மெக்கட்ரானிக்ஸும் நீங்கள் படிக்க போகிற ஒரு சப்ஜெக்ட். அங்கே ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறது அல்லது 2 சப்ஜெக்டாக படிக்கிறது, இங்கே ஒரு கோர்ஸாக படிக்க போறீங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படித்தாலும் சரி, ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் எடுத்து படித்தாலும் சரி, அங்கே வரக்கூடிய சில பேசிக் சப்ஜெக்ட் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்ச அதே சப்ஜெக்ட் கிட்ட சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லியிருப்போம். ஒரு சில கோர்சஸ் காமனாக தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் போட்டிருக்க ஸ்ட்ரீமில் இருக்கிற கோர்சஸ் நீங்கள் எது எடுத்து படித்தாலும் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் காமனாக தான் வரும். சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக தான் வரும். அதனால தான் ப்ரிஃபரன்ஸ் மெக்கானிக்கல் கொடுங்க. அது கிடைக்காத பட்சத்தில் வேறு கோர்சஸ்குள்ளே போங்க. இப்போ ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாங்களா? ஸோ கோர்ஸ் அடிப்படையாக வச்சு நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன ப்ரிஃபரன்ஸ் மெக்கானிக்கல் மெக்கானிக் இன்ஜினியரிங்க்கு வரிசையாக நாங்கள் காலேஜில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது எங்களுடைய சஜஷன் தான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கோர் இன்ஜினியரிங் படிக்கும்போது நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா அந்த காலேஜுடைய பாரம்பரியத்தை பார்க்கணும். ஏன்னா கோர் இன்ஜினியரிங்லாம் இப்போ திடீர்னு இப்போலாம் ஆரம்பிச்சு பண்ண முடியாது. இன்னைக்கு அது இப்போ ரீசெண்டாக ஆரம்பிக்கிற கல்லூரிகளை பார்த்தீங்கன்னா பல கல்லூரிகள் உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை இல்லை இந்த மாதிரி ட்ரிபிள் இன்ஜினியரிங் இல்லை வந்து ட்ரிபிள் மாதிரி கோர்சஸே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. அது பெரிய அளவில் அதில் வந்து நம்ம முதலீடு பண்ணி பெரிய பெரிய லேப்லாம் செட்டப் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபீல்டே ரொம்ப நிலச்சி இருந்து ரொம்ப வருஷமாக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய பேக்கப், அந்த இன்ஸ்டியூட் பேக்கப்பை மைண்டில் வச்சுட்டா நீங்கள் இந்த கோர்சஸை கோர் இன்ஜினியரிங் படிக்கணும்னான கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் டாப்லேருந்து கொடுத்துட்ட ஒரு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டுமே அவங்களோட பேக்கப் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் மொதல் டாப் 10 அல்லது டாப் 15 இருக்கிற இன்ஸ்டியூஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க ஒரு பாலிடெக்னிக்கும் சப்போர்ட்டிங்காக இருக்கும் பேக்கப்பில். ஓகேங்களா? ஏற்கனவே அவங்க ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்டியாக இருக்கலாம். இல்லை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தியாகராஜர் பாலிடெக்னிக் இருக்குது. அதே மாதிரி டாக்டர் மகாலிங்கமாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பாலிடெக்னிக் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதில் நல்ல ரெப்புடேஷன் வந்த பிறகு தான் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி வந்தவங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுடைய பாரம்பரியம் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து சாய்ஸஸ் கொடுத்துட்டு வரோம். சாய்ஸஸ் பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுதான் சாய்ஸ் நம்பர்.
நீங்கள் இந்த வேணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணு நினச்சிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் சாய்ஸ் தான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ரெண்டாவது காலமில் இருக்கிறது, ஃபர்ஸ்ட் காலமில் இருக்கிறது சாய்ஸ் நம்பர், செகண்ட் காலமில் இருக்கிறது காலேஜுடைய கூட, தேர்ட் காலமில் இருக்கிறது காலேஜ் நேம். இது எதுக்கு? மெக்கானிக் இன்ஜினியரிங் கோர்ஸுக்காக. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன்ஸ் உடைய லிஸ்ட்டு பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறோம். நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த செட் ஆஃப் ஆப்ஷன் 1 to 8 பார்த்துட்டோம். அடுத்தது 9லேருந்து 18 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 19 to 27, 28 to 37. ஸோ ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். நாங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து எங்கள் கிட்ட வர பேரண்ட்ஸுடைய விருப்பங்களை மைண்டில் வச்சு தான் போட்டிருக்கோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கோயம்புத்தூர் பேஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ், இந்த ஜோனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் நாங்கள் நிறைய கொடுத்துருப்போம். ஓகேவா? நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ண, இது வந்து எங்கள் சஜஷன் தான், திரும்ப திரும்ப சொல்கிறோம், இது எங்கள் சஜஷன் தான். உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கிற கல்லூரிகளே விருப்பமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு 100 120 150 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம்னா இதோட முடியல, இன்னும் கல்லூரிகள் இருக்குது. பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் 56 ஆப்ஷன்ஸோட நாங்கள் மெக்கானிக்கல் நிறுத்திக்கிறோம். பட் 56 காலேஜ் தான் மெக்கானிக்கல் ஆஃபர் பண்ணுதான். இந்த 56 கல்லூரிகள் பரவாயில்லைங்கன்னு நான் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். இன்னும் சில உங்கள் பகுதியில் இப்போ எனக்கு வந்து விருப்பம் இல்லை சார், நான் வந்து சேலம் ஜோனை சேர்ந்தவன், நான் சேலத்தில் தான் இருக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ் சேலத்தை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, என்னோட ஃபேமிலி சூழ்நிலை ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிற மாதிரி இல்லை, அப்போ எனக்கு சேலம் பேஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான் வேணும்னா நீங்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும், இந்த சேலத்தில் தான் நான் இருக்கணும், எனக்கு சேலத்தில் இருக்க இந்த 10 காலேஜில் எனக்கு பண்ணி கொடுங்கன்னா நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், என்ன இருக்கோ நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் திருச்சி ஜோனில் இருக்கீங்களா, அதுக்கு அந்த ஜோனில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது, மதுரை ஜோனா, இல்லை இந்த பக்கம் நாகர்கோவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடு இருக்கீங்களா, ஸோ உங்கள் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஆப்ஷன்ஸை நீங்கள் மேலே கீழே மாற்றிக்கலாம், அல்லது இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா ஆப்ஷன் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பியூர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சிங்கன்னா ஒரு 56 காலேஜ் சஜஸ்ட் பண்ணியிருப்போம். இது ஒருவேளை கிடைக்கலன்னா நீங்கள் இந்த நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், அது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் எப்பயுமே எங்கே இருக்கும் உங்களுக்கு? எய்டட் இன்ஸ்டியூஷன்லையோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லையோ இல்லை யூனிவர்சிட்டி கேம்பஸில் மட்டும் தான் இருக்கும். ஸோ பிஎஸ்ஜி, ஜிசிடி, சிஐடி, தியாகராஜ காலேஜ், இது 3ல் மட்டும் தான் உங்களுக்கு மெக்கானிக்கலே செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஃபீஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அடுத்தது சாண்ட்விச் கோர்ஸ், இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து பிஹெச்சியில் மட்டும்தான் இருக்குது. இது ரொம்ப அருமையான ப்ரோக்ராம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை சேர்ந்து படிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் மெக்கானிக்கல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா தென் யூ கேன் கோ கிவ் த ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ். ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரொடக்ஷன் பாருங்கள், எல்லா காலேஜில் இருக்குது. இந்த 3 காலேஜ் தான் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்லேயே சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜில் அவைலபிளாக இருக்குது. பார்த்தீங்களா? அடுத்தது மேனுஃபேக்சரிங், அதுவும் பாருங்கள் 2 இன்ஸ்டியூட்டில் தான் இருக்குது. அப்புறம் மெக்கானிக்கல் அண்டு மெக்கட்ரானிக்ஸ், அதில் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிற அந்த ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து அது ஒரே ஒரு காலேஜில் தான் இருக்குது. அப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சில கல்லூரிகள் இருக்குது. அப்புறம் மெக்கானிக்கல் அண்ட் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், மெக்கட்ரானிக்ஸ். மெக்கட்ரானிக்ஸில் நாங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு வரோம். மெக்கட்ரானிக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூ கேன் கோ ஃபார் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். அது முடிஞ்ச பிறகு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ப்ரிஃபரன்சஸ் கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இவ்வளோ இன்ஸ்டியூஷன்ஸில் இருக்குது. திரும்ப சொல்கிறோம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிறது ஒரு யூனிக்கான கோர்ஸு. ஜஸ்ட் லைக் தட் படித்தா பார்த்தாது, அதில் எக்ஸ்பர்டைஸ் நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸ்கோப் கம்மி, பட் நல்ல ஃபீல்டு. நீங்கள் இதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக வந்தீங்கன்னா ஸ்கை இஸ் த லிமிட். அதனால் படிங்க வேணாங்களா, பட் நல்ல சப்ஜெக்டை புரிஞ்சு அதில் ஒரு வல்லுநர் ஆகிற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி, மைனிங் இன்ஜினியரிங், தென் மெரைன் இன்ஜினியரிங். சரிங்களா? இப்போ அடுத்தது காலேஜ் பேஸ்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். இப்போ கொடுத்தது எல்லாமே சப்ஜெக்ட் பேஸ்டு, அதாவது கோர்ஸ் பேஸ்டு. இப்போ காலேஜ் பேஸில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எனக்கு யூனிவர்சிட்டி சிஜி கேம்பஸில் தான் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க, ஸோ காலேஜ் அடிப்படையை வச்சு கோர்சஸை நீங்கள் சாய்ஸஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் சாய்ஸஸ் பாருங்கள், கடைசியில் கொடுத்துருக்கோம். அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறது சீரியல் நம்பர், அடுத்தது காலேஜ் கோடு, லாஸ்ட் காலம் பாருங்கள் சாய்ஸ் நம்பர் அங்கே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரே காலேஜில் 3-4 சாய்ஸஸ் வரும், அதனால தான் நாங்கள் சாய்ஸ் நம்பர் அந்த பக்கம் கிடைக்கும். ஏன்னா பக்கத்து பேர்லேயே கொடுத்தா நீங்கள் சீரியல் நம்பர் அதுவும் பக்கத்து பேர்லேயே கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்கன்னு அது கடைசியாக கொடுக்கும். ஸோ சாய்ஸ் நம்பர் ரைட் எண்டில் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? 5வது காலமாக இருக்கிறது சாய்ஸ் நம்பர். இப்போ யூனிவர்சிட்டி கேம்பஸ் இஜி மட்டும் எடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி எம்ஐடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா 4 சாய்ஸஸ் இருக்குது. வேற பிஹெச்டி டெக்கில் பாருங்கள் எத்தனை சாய்ஸஸ் இருக்கு பாருங்க.
ஸோ இப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுபடி நாங்கள் காலேஜஸை வரிசை பண்ணி அந்த காலேஜஸ் இருக்க கோர்சஸை உங்களுக்கு உங்கள் கன்வீனியன்ட்டுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதை அப்படியே நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த லிஸ்ட் அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 57 காலேஜஸ் நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் ட்ரிபிள் இ அண்ட் இசி ரிலேட்டட் கோர்சஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விரைவில் அந்த வீடியோவுமே அப்லோட் பண்ணிடுறோம். அதே மாதிரி இப்போ கவுன்சிலிங் உடைய ஷெடியூல் கிளியராக கொடுத்தாச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுங்கிற ஐடியா கொடுத்தாச்சு. இந்த ட்ரிபிள் இசி உடைய வீடியோ அப்லோடு பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ஷெடியூல் வச்சு அடுத்து ஒரு வீடியோ வரும். ஸோ அடுத்து தொடர்ந்து இன்னொரு 1 or 2 டேஸ், அதாவது நாளை மோஸ்ட்லி நாளைக்கு இரவுக்குள்ளார உங்களுக்கு சண்டே நைட்டுக்குள்ளார இன்னும் 2-3 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். பார்த்து பயனடையுமாறு உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ கடைசியாக எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயம் தான். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த சேனலும் வீடியோவும் யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது இஸ் கரியர் கைடன்ஸ் பை ஜிகே. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பெஸ்ட் ஆஃப் லக்.